ஓம் சாந்தி. 19/11/2022 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எப்போது நமக்கு சத்கதி கிடைக்கும்? எப்போது நமக்கு சத்கதி கிடைக்கும்? இரண்டாவது கேள்வி, யார் உழைக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகிறார்கள்? யார் உழைக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகிறார்கள்? மூன்றாவது கேள்வி, யாரால் நல்ல பதவியை அடைய முடியாது? யாரால் நல்ல பதவியை அடைய முடியாது? நான்காவது, தந்தை நல்லதுதானே என்று எதை இந்த முரளியில் குறிப்பிடுகிறார்? தந்தை நல்லதுதானே என்று எதை இந்த முரளியில் குறிப்பிடுகிறார்? ஐந்தாவது கேள்வி, எதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? எதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? ஆறாவது கேள்வி, யார் நம்பர் 1 வெற்றியாளர்? யார் நம்பர் 1 வெற்றியாளர்? fill in the blanks. பக்தி மார்க்கத்தில் முதலில் டேஷ் இருந்தது. பக்தி மார்க்கத்தில் முதலில் டேஷ் இருந்தது. இரண்டாவது, டேஷ் என்று கூறுவது சரியானது. டேஷ் என்று கூறுவது சரியானது. ஞான மார்க்கத்தில் டேஷாக அவசியம் இருக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் டேஷாக அவசியம் இருக்க வேண்டும். தூய்மைதான் டேஷ் ஆகும். தூய்மைதான் டேஷ் ஆகும். ஐந்தாவது, ஒருவேளை ஒரு விகாரத்தின் அம்சம் இருந்தாலும் கூட டேஷ் வந்து விடுவார்கள். ஒருவேளை ஒரு விகாரத்தின் அம்சம் இருந்தாலும் கூட டேஷ் வந்து விடுவார்கள். ஆறாவது, தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வையுங்கள், அப்போது டேஷ். தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வையுங்கள், அப்போது டேஷ். இன்றைய கேள்விகளுக்கான நமக்கு விடை கிடைச்சிருக்கும். எப்போது நமக்கு சத்கதி கிடைக்கும்? முதல் கேள்வி. தூய்மையானால்தான் சத்கதி கிடைக்கும். யார் உழைக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகிறார்கள்? விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறார்கள். யார் உழைக்கிறார்களோ அவர்கள் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறார்கள். யாரால் நல்ல பதவியை அடைய முடியாது? யார் முக்திக்காக முயற்சி செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால நல்ல பதவி அடைய முடியாது. தந்தை நல்லதுதானே என்று இந்த முரளியில் எதை குறிப்பிடுகிறார்?
இல்லையா? தந்தை நல்லது தானேன்னு எத சொல்றாரு? தூய்மையின் கட்டளையோ நல்லது தானே என்று தந்தை கூறுகிறார். எதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நெக்ஸ்ட்டு. ஆ. ம். நல்ல பாபஸ்ல எந்த ஒரு தேகதாரியினுடைய பேருருவத்திலயும் பேரூபத்திலயும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தன்னுடைய தேகத்திலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பர் 1 வெற்றியாளர் யார்? ம். வரதானா அப்படியே சொல்ல வேண்டியதுதான். அனைத்து விகாரங்களின் அம்சத்தையும் கூட தியாகம் செய்து சம்பூர்ண தூய்மை ஆகக்கூடியவர்கள் தான் நம்பர் 1 வெற்றியாளர். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பக்தி மார்க்கத்தில் முதலில் டேஷ் இருந்தது. கலப்படமற்ற பக்தி, தூய்மையான பக்தி. டேஷ் என்று கூறுவதுதான் சரியானது. திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி என்று கூறுவதுதான் சரியானது. ஞான மார்க்கத்தில் டேஷ் ஆக அவசியம் இருக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் பற்றற்றவர்களாக, அதாவது நஷ்டோமோகாவாக அவசியம் இருக்க வேண்டும். தூய்மைதான் டேஷ் ஆகும். கரெக்ட். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ஆகும். ஒருவேளை ஒரு விகாரத்தின் அம்சம் இருந்தாலும் கூட டேஷ் வந்து விடுவார்கள். அதனுடைய மற்ற அனைத்து துணைவர்களும் வந்து விடுவார்கள். ஒருவேளை ஒரு விகாரத்தின் அம்சம் இருந்தாலும் கூட அதனுடைய மற்ற அனைத்து துணைவர்களும் வந்து விடுவார்கள். தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வையுங்கள், அப்போது 1000 மடங்கு உதவி கிடைக்கும். ஓம் சாந்தி.